அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாட மகிழ மன்றாட வருகை நேரமதில், மன்றாட வருகை நேரமதில். வருக வருகவே வரங்க பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகை நேரமதில், மன்றாட வருகை நேரமதில். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வினும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். வருக வருகவே வரங்க பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகை நேரமதில், மன்றாட வருகை நேரமதில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் அனைவரின் கருத்துகளுக்காகவும், இன்னும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus, Shrine Web TV as well as other social media. We pray in a special way all those sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. அன்புக்குரியவர்களே, இன்று திருச்சபை புனித பேதுரு பவுல் திருத்துதர்களின் பெருமுழாவை கொண்டாடுகிறது. பேதுரு பவுல் திருத்துதர்களின் பெயர் தாங்கிய அனைவருக்கும் நிறுவனங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறோம்.
தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனபருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களின் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர்
மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, திருத்துதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்தீரே. அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளால் எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்தது கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்கு கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கும் இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடைகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்த ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையில் இருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன்.
ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும். என் ஆன்மா அவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் என்றும், சிலர் எலியா என்றும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற்காலத்து இறைவாக்குனருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில்
எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேற்கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்கள் நான் உம்மிடம் ஒப்படைப்பேன். மண்ணுலகிலே நீ தடை செய்வது மண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று திருச்சபை புனித பேதுரு, பவுல் ஆகிய திருத்தூதர்களின் மிக பெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஏன் மிக பெரும் விழா என்று சொல்கிறேன் என்றால், இவர்கள் இருவரும் நமது தாய் திருச்சபையினுடைய நமது திருச்சபையினுடைய இரு தூண்களாக கருதப்படுகிறார்கள். நிறையா பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. இரண்டு பெரிய தூண்கள், திருச்சபையின் அடித்தளங்கள், திருச்சபையின் சொத்துக்கள், இவர்கள் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக விழா எடுக்காமல் ஏன் திருச்சபை ஒரே நாளில் இரண்டு பெரிய திருத்தூதர்களின் விழாக்களை ஒன்றாக கொண்டாடுகிறது என்று கேட்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே ஆண்டவரின் சித்தத்தின்படி இவர்கள் இருவரும் ஒரே உள்ளமும் ஒரே எண்ணமும் ஒரே செயல்பாடும் செய்திருந்ததால் அவர்கள் இருவரையும் சேர்ந்தே கொண்டாடுகிறோம். இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். அன்புக்குரியவர்களே, பாலைவனத்திலே ஒரு ஒட்டக பந்தயம் அறிவிக்கப்பட்டது. நிறைய பேர் அதில் கலந்து கொண்டு ஆசைப்பட்டார்கள். நம்மால் ஒருத்தர் அதில் போய் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் அவர்கிட்ட ப்ராப்ளம் என்னென்னா ரெண்டு. ஒன்று அவர்கிட்ட அந்த பந்தயத்தில் கலந்து கொள்ள ஒட்டகம் இல்லை. ரெண்டாவது, அந்த ஒட்டகம் இருந்தாலும் அவருக்கு அதை ஓட்ட தெரியாது, அதை பயன்படுத்த தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏன் அவன் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டார்னு கேட்குறீங்களா? அது காலம் செய்த கோலம், கடவுள் செய்த மாயம். ஆனால் அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, நம்மளும் இந்த ஒட்டக பந்தயத்தில் கண்டுக்கணும் அப்படின்ட்டு. ஆகவே அவர் ஒரு ஒட்டக பண்ணைக்காரனிடம் சென்றார். கேமல் ஃபார்ம், அங்கே நிறைய ஒட்டகங்கள் வைத்திருந்தார்கள். அவன்கிட்ட போய் தன்னுடைய ப்ராப்ளத்தை சொன்னோடனே அவன் அவரை கூட்டிகிட்டு தன்னுடைய பண்ணைக்குள் அழைத்து சென்று அங்கே இருந்த வெவ்வேறு வகையான ஒட்டகங்களை விளக்கி கூறினான். ஒவ்வொரு ஒட்டகத்தினுடைய சிறப்பை சொன்னான். கடைசியாக ஒரு ஒட்டகத்தை காமிச்சு, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னு கேட்டாக்க இதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப எளிது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டகம் நிற்கிற இடத்துலேருந்து ஓடணும்னு சொன்னால் நீங்கள் அப்பாடான்னு சொல்லணும். அப்பாடாங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், நின்றுக்கிட்டு இருக்க ஒட்டகம் ஓட ஆரம்பிச்சிடும். ஓடுற ஒட்டகத்தை எப்படி நிப்பாட்டுறது? நீங்கள் அதுக்கும் ஒரு வார்த்தை பயன்படுத்தணும். என்ன வார்த்தை? கடவுளே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓடுற ஒட்டகம் நின்றும்னாராம். நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு ஈஸியாக ஒரு நல்ல ஒட்டகத்தை நம்ம கண்டுபிடிச்சி வாங்கிட்டு போகிறோமே அப்படின்னு நிறையா பணம் கொடுத்து அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்டு சந்தோஷமாக அந்த பந்தயத்தில் கலந்து கொண்டான். எல்லா ஒட்டகமும் வரிசையாக நின்றுச்சு. விசில் கொடுத்தாங்க. எல்லாம் விசிலை கேட்ட உடனே ஓட ஆரம்பிச்சிச்சு. பந்தயம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்மால் ஒட்டகம் மட்டும் அப்படியே நின்றுச்சு. ஏன்? அதுக்கு விசில் சத்தம் இல்லை, அதுக்கு வேறு ஒன்று வேணும். என்ன வேணும்? வார்த்தை வேணும். என்ன வார்த்தை? அப்பாடான்னு. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம மறந்துட்டோமே அப்படின்ட்டு அவன் அப்பாடா அப்படின்னானா உடனே அவனுடைய ஒட்டகமும் ஓடியது. அது மேலே இருந்த அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பாடா அப்பாடான்னு திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அதனுடைய ஸ்பீடு அதிகரிச்சிருச்சான். அப்போ போகும்போது அவனுக்கு ஒரு பறக்கிற அனுபவம். ரெக்கை கட்டி பறக்கதே, அண்ணாமலை சைக்கிள்லாம் பாடுறோம்ல, அது மாதிரி ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருந்துச்சான். ஒட்டகமும் அவனும் வேகமாக போய்கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவன் ஆபத்தை பார்த்தான். என்னன்னு கேட்டால், அந்த ஒட்டகமும் அவனும் ஒரு மணற்குன்றின் உச்சத்தில் சென்று கொண்டிருந்தனர். இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த மணற்குன்றின் பள்ளத்தாக்கில் அவர்கள் ரெண்டு பேரும் விழுந்து மணலில் புதைந்து போவார்கள்.
இந்த கஷ்டத்தை பார்த்த உடனே நம்மால் அதிர்ந்து போய் சாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாமல் கண்ணு ரெண்டையும் மேலே தூக்கி கடவுளே எங்களை காப்பாத்துடா அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி கடவுளே அப்படின்ன உடனே அந்த ஒட்டகம் பிரேக் போட்டுருச்சான். அந்த ஒட்டகம் அந்த ஸ்பீடிலிருந்து நிறுத்தி கொண்டது. 2 பேருக்கும் மூச்சு வாங்குச்சு. ஒட்டகத்தின் 2 கால் தரையில் இருக்குது, 2 கால் பள்ளத்தாக்கை நோக்கி இருக்குது. 2 பேரும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. நம்ம ஆள் கடைசியாக சொன்னானா, அப்பாடா பொழைச்சண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அப்பாடா பொழைச்சண்டா அப்படின்ட்டு. பொழைச்சண்டாங்கிற வார்டெல்லாம் அந்த குதிரை அந்த ஒட்டகத்திற்கு கேட்கவில்லை. அப்பாடான்னு கேட்ட உடனே அது மறுபடி ஜம்ப் பண்ணிருச்சான். அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, 3 பாடங்களை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, வாழ்க்கை என்பது ஒரு தொடர் ஓட்டம். 2வது, இந்த தொடர் ஓட்டத்தில் நீங்களும் நானும் கலந்து கொள்ள வேண்டும். இது கட்டாயம். நாம் இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியா என்று சொல்லி, அப்பாடா என்று சொல்லி நாம் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளே என்று சொல்லி நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை வாழ்க்கையாக்கி, வாழ்க்கையை காணிக்கையாக்கி, அந்த காணிக்கையை இறைவனுக்கு நன்றியாக செலுத்தியவர்கள்தான் இன்றைய புனிதர்கள், புனித பேதுருவும் பவுலுவும். இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2 பேரும் 2 வேறு துருவங்களாக இருந்தனர், வாழ்ந்தனர், சாட்சியம் பகன்றனர் என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த 2 துருவங்களும் இறைவன் என்ற சங்கமத்திலே ஒன்றாகி இன்று நமக்கு திருச்சபையின் அடிப்படை தூண்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். 2 பேருமே உயிர்ப்பு அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 2 பேருமே உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தவர்களாக இருக்கிறார்கள். பேதுருவை பற்றி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவர் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தார். அந்த சந்திப்பதற்கு முன்னால் அவர் செய்த செயல்கள் இங்கே குறிக்கப்பட்டுள்ளன. அவர் இயேசுவை மறுதலித்தார். எத்தனை முறை மறுதலித்தார்? 3 முறை மறுதலித்தார். எனக்கு தெரியாது என்று சொன்னார். அவரை விட்டு ஓடினார். தன் உயிரை காப்பாற்றி கொண்டார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இருப்பினும் உயிர்த்த ஆண்டவர் அவருக்கு தோன்றி அவரை ஆட்கொள்கிறார் என்பதை பார்க்கிறோம். பேதுருக்கு பெரிய சவாலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் 3 முறை பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்ட்டு. 3 முறை கேட்ட பொழுது பேதுருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. 3 முறை கேட்குறாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்பவில்லை என்று அர்த்தம். 1 முறை கேட்கலாம், 2 முறை கேட்கலாம். 3 முறை கேட்பது என்பது அதை உறுதிப்பாடு செய்வதற்காக. பேதுரு அதனால் மனம் வெதும்பி வருந்தினார். நம்ம ஆண்டவர் சந்தேகப்படுறாரு, ஆண்டவரை உமக்கு தெரியாதா நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்று. ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மேய். ஆகவே பேதுரு அன்று முதல் இன்று வரை எக்காலமும் திருச்சபையின் தலைவராக ஒரு தூணாக கருதப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். புனித பவுலடிகளாருடைய உயிர்த்த அனுபவம் இன்னமும் பிரம்மாண்டமானது. அவர் குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொள்கிறார். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்கிறார். அவர் பதில் கொடுக்கவில்லை. நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று அவருடைய மனதை மாற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம். சவுல் பவுலாகிறார். கிறிஸ்துவர்களை ஒழிப்பதாய் தன்னுடைய நோக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்த பவுலாக மாறி அவர் திருச்சபையை காப்பாற்றுகிறார், திருச்சபையை வளர்க்கிறார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு இவர்கள் இருவரும் திருச்சபையின் தூண்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மேலும் இந்த இருவரிடமும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இவர்கள் 3 குணநலங்களை பெற்றிருக்கிறார்கள். முதலாவதாக இவர்கள் இருவரும் தங்களது கடந்த கால அனுபவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இன்னைக்கு பெரியவங்க சின்னவங்களை பார்த்து சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, நம்ம சொல்கிறத சின்னவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க.
நம்ம பேசுகிறத மதிக்க மாட்டேங்கிறேங்கிறாங்க, நம்ம என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் இருவரும் தங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இது தாழ்ச்சியின் அடையாளம். கடந்த காலத்தில் நான் ஒரு பாவியாக இருந்தேன் என்பது வரலாறு. அதனை ஏற்றுக்கொள்வது என்பது புனிதர்களின் தன்மை. ஆகவே இவர்கள் இருவரும் தங்களுடைய கடந்த காலங்கள் என்ன, பேதுருவுக்கு இப்போ கடந்த காலம் என்ன, ஒரு கை கழுவிய நிலை, ஒரு நம்பிக்கையற்ற தன்மை, தப்பி ஓடிய ஒரு கோழை மனப்பான்மை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் முற்றிலுமாக மறுதலித்த ஒரு கொடூரமான சூழ்நிலை என்பதை பார்க்கிறோம். அதனை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் வெதும்பி எழுந்து அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாவங்களுக்காக அவர் வருத்தப்பட்டார். தான் செய்த துரோகங்களை எல்லாம் அவர் நினைத்து பார்த்தார். அந்த இயேசுவுக்காக உயிர் விட வேண்டும் என்று எண்ணினார். அதே போன்று சவுலாக இருந்து பவுலாக மாறிய பவுலடிகளார், அவர் கிறிஸ்தவர்களை கொல்வதையே நோக்கமாக கொண்டவர். அதற்காகவே தான் பிறந்திருப்பதாகவும் சரியாக தான் செய்கிறோம் அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு மனப்பான்மையை உருவாக்கி கொண்டியவர். அப்படிப்பட்டவர் ஆண்டவரால் தொடப்படுகிறார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற அந்த வார்த்தைகளால் மனந்திருந்தப்பட்டு அந்த ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிறார். அவர் தலை வெட்டி கொல்லப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் தங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டு மாறி ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்ந்தது போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மையே மாற்றி ஆண்டவருக்கு சாட்சியம் பகர அழைக்கப்படுகிறோம். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பாதையை மாற்றிக்கொண்டார்கள். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நாம் பாவங்கள் செய்வது, தவறுகள் செய்வது பெரிதல்ல. ஆனால் அந்த தவறுகளை நினைத்து பார்த்து மனவருந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புதல் என்பது மிகப்பெரிய செயல். அந்த மிகப்பெரிய செயலை செய்பவர் கடவுளாக இருக்கிறார். அவரிடமிருந்து இந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உன் எதிரிகளை உன் நேசி, உன் பகைவர்களை அன்பு செய். இதுதான் நம்முடைய தாரகை மந்திரமாக இருக்கிறது. அப்படியாக இவர்கள் இருவரும் தங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் ஒரு சாட்சிகளாக, வாழும் சாட்சிகளாக மாறுகிறார்கள் என்று நாம் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் தெரிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக இவர்கள் தங்களின் நம்பிக்கைக்கு சான்று பகர்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுதான் வாழ்க்கையினுடைய கிளைமேக்ஸ். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் எத்தனையோ சாட்சியங்களை அளிக்கலாம். ஆனால் வேத சாட்சி என்பது இறைவனால் கொடுக்கப்படும் மாபெரும் கொடை என்பதை பார்க்கிறோம். வேதத்திற்காக நமது உயிரை கொடுத்து இரத்தத்தை சிந்தி சாட்சியம் பகர்வதை விட மிகச்சிறந்த சாட்சியம் உலகத்தில் இல்லை என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தை, அப்படிப்பட்ட ஒரு கையளிப்பை இவர்கள் இருவரும், பேதுருவும் பவுலும், தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு காணிக்கையாக்குகிறார்கள். ஆகவே அவர்களை இரு பெரும் தூண்களாக, திருச்சபையின் அடித்தளமாக இன்று திருச்சபை கொண்டாடுகிறது. எனவே அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, நம்முடைய வாழ்வில் நாமும் இந்த புனிதர்களை பின்பற்றி திருச்சபையை, ஆண்டவரை நேசித்து அவரை விசுவசித்து அவரை பின்பற்றுகிற சாட்சிய கிறிஸ்தவர்களாக மாறுவதற்காக, சாட்சிகளாக வாழ்வதற்காக வேண்டிய வல்லமைக்காக ஜெபிப்போம். அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில்
சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடியாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக் கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் மொழியில் சரணடைந்தேன். எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் மொழியில் சரணடைந்தேன். எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். அன்புக்குரியவர்களே, நாம் ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கை பொருட்களை ஆசீர்வதிப்பீராக. அவை எங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களை என்றும் உகந்த காணிக்கை பொருளாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி
புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் பாடுவதாவது படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவை எங்களுக்கு உமது உடலாகவும் இரத்தமாகவும் மாற அருள்வீராக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய திருநிலையினர் அனைவரையும் உமது பரம அன்பில் நிறைவு காண செய்தருள்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் யாவரையும் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கிறிஸ்துவின் தாயாகிய அன்னை கன்னிமரியா, அவள்தம் கணவரான புனித யோசேப்பு மற்றும் புனிதர்கள், திருத்தூதர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்னவா, இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா. மன்னவா, இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா. அன்பு பாதை கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. மன்னவா, இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா. வாழ்வின் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. ஒளி வெள்ளமாயினில் நீ உதித்தாய், ஒளி வெள்ளமாயினில் நீ உதித்தாய். என் இயேசுவே, எழுந்து வா, மன்னவா, இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா. மன்னவா, இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா.
நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, இந்த உணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதன் வடிவத்திலும் இந்த விழாவினுடைய மகிழ்விலும் நாங்கள் எங்களையே உமக்கு சாட்சியாக வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதள சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியில் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his beloved mother, Our Lady of Good Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட, அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.